இசை நம்ம மனசை உற்சாகப்படுத்துற மருந்துன்னு சொல்லுவாங்க. எந்த ஹாஸ்பிட்டல்லையும் நான் பார்க்காத மேஜிக் உன் குரல்ல இருக்க காட்டுமல்லி. உடம்புல இருக்கிற சோர்வு மட்டும் இல்ல, மனசுல இருந்த எல்லா பாரமும் இறங்கின மாதிரி ஒரு ஃபீல். உண்மைதான். எவ்வளவு பெரிய ரணமா இருந்தாலும் இந்த குரலை கேட்டா ஆறிடும். ஒரு நிமிஷம் எனக்கு நானே புதுசா பிறந்த மாதிரி அமைதி கிடைச்சிருக்கு. சில காயங்களுக்கு மறந்து வெளியில இல்ல, இப்படி இயற்கைக்குள்ளதான் இருக்கு போல. ஆமா, இயற்கை என்னைக்குமே தனி அழகுதான். இந்த காட்டு மாதிரியே உன்னுடைய குரல் அவ்வளவு இனிமையா இருக்கு, இயற்கையாவே அமைஞ்சிருக்கு. இந்த காடு மலையெல்லாம் எப்படி எங்களுடைய களைப்பெல்லாம் போக்குதோ அதே மாதிரிதான் உன் பாட்டு எங்களுடைய களைப்ப போக்கிடுச்சு. என் பாட்டு உங்க களைப்ப நிஜமாவே போக்கியிருந்தா சந்தோஷம்தான். என்கிட்ட போய் சொல்லி ஏமாத்த முடியாது, கண்டுபிடிச்சிருவேன். நாங்க பொய்யெல்லாம் சொல்லல, உண்மையதான் சொல்றோமா. பொய் சொன்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? இதோ இருக்கே இந்த மரம், இந்த மரத்துல உள்ள காய் தான் மெய் புலம்பிக்காய். இந்த காய கையில வச்சுக்கிட்டு உண்மைய மட்டும்தான் சொல்லணும். பொய் சொன்னா கை சுற்றும். எங்க கானகத்துல மட்டும்தான் இது கிடைக்கும். அப்படின்னா அந்த கார்டோட லைட் டிடெக்டர்னு சொல்ற அப்படித்தானே? அதான் மெய்ப்புலம்பி காயின்னு அழகா தமிழ்ல பேர் வச்சிருக்காங்களே. அப்புறம் என்ன லைட் டிடெக்டர் அது இதுன்னு பெரிய பிரிட்டிஷ்காரன் நினப்பு. ஆமா, நான் பிரிட்டிஷ்காரன், இவன் ஜெர்மன். போறாடே அம்மா, அந்த காய் ஒண்ணு குடுமா, எனக்கு வேணும், குடுமா. இந்தாங்க. ஏமா, இது ரொம்ப சுடுமா? நீ எல்லாம் பேசுனா சுடுறது என்ன, அப்படியே பத்திக்கிட்டே எரியும். பொய்ய தவிர ஏதாவது உன் வாயில இருந்து வந்திருக்கா? இப்ப சொல்லு, உன் ராஜ்தூத் ராஜ பரம்பரை கதையெல்லாம். அது பொய்ன்னு எல்லாத்துக்கும் உலகத்துக்கே தெரியுமே. இப்ப தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரே ஒரு உண்மைதான். என்ன உண்மை? உன் மனசுல நான் இருக்கனா இல்லையா சொல்லு. இதுக்கு எதுக்கு இந்த காய்? சும்மா கேட்டாலே சொல்லிருப்பேன். என் மனசுல உனக்கு கடுகளவு கூட இடம் இல்ல. இல்ல, நீ என் மனசுல இல்லவே இல்ல. சக்சஸ்! என்ன மகா, பாத்தியா? மாப்ள பாத்தீங்களா? உங்க அக்கா கைய குடுத்து குடுத்து செவந்த கைன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா பொய் சொல்லி சிவந்த கரத்தை இன்னைக்கு தான் நான் பாக்குறேன். நீ சொன்னது பொய். உன் மனசுல இந்த ஜீவா இருக்கும். வெற்றி வெற்றி வெற்றி! ஆஹா ஆஹா! அம்மா, தெய்வமே, தேவதையே, என் வாழ்க்கையில உன்னை மறக்கவே மாட்டேமா, மறக்கவே மாட்டேன். ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. பறக்க பறக்க துடிக்குதே, பழக பழக பிடிக்குதே, பழைய ரணங்கள் மறக்குதே. ரொம்ப ஆடாத. அது அந்த காய தொட்டாலி சுடுது. அப்புறம் ஐயோ ஐயோன்னு கத்துனியே, அது சொல்லு. சும்மாவே அவன் ஆடுவான், இனிமேல் ஓவரா ஆடுவானே. அவன் வாழ்க்கையில ஒளி ஏத்திட்ட, என் வாழ்க்கையை அணைச்சிருவ போல இருக்க. இப்பதான் காட்டுமல்லியோட நல்ல பாட்டை கேட்டோம், அதுக்குள்ள நீ சந்தோஷத்துல பாடுறன்னு சாவடிக்காதையா. எப்பா கைடுங்களா, தயவு செஞ்சு எங்களை அருவி கூட்டு போங்கப்பா. சொல்ல சொல்ல கேட்காம உங்க இஷ்டத்துக்கு பாதையை மாத்தி கூட்டிட்டு வந்துட்டீங்க. இங்க இருந்து அருவிக்கு போகிறதுக்கெல்லாம் எங்களுக்கு வழி தெரியாது. ரூமுக்கு போகணும்னா கூட எங்களுக்கு வழி தெரியாது. இத்தனை வருஷமா கைடா இருக்கீங்க, ரூட் தெரியாதுன்னு பொறுப்பே இல்லாம சொல்றீங்க. ரூட் தெரியலன்னா ஏன் கைடா வரீங்க? ரூட் உங்களுக்கு தெரியலன்னா என்ன, மேப் போட்டு போய்க்கலாம். ரொம்ப உள்ள வந்துட்டோம் மேடம், மொபைல் சிக்னல் கிடைக்கவே கிடைக்காது. இருங்க, நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். ஆமா, சிக்னல்ல இல்லம்மா, டவரே இல்லையே. நீங்க அருவிக்கு தானே போகணும். நான் மூலிகை பறிக்க அந்த பக்கம் தான் போறேன். உங்களை கூட்டிட்டு போறேன். எல்லாரும் வாங்க. சின்ன பொண்ணா இருக்க, உனக்கு ரூட் தெரியுமா? வீட்டுக்குள்ள நடக்க வழி தெரியாம இருப்பாங்களா? இந்த காடு தான் எங்க வீடு. நான் கூட்டிட்டு போறேன், நம்பி வாங்க. இந்த பாதையில தான் போகணும். வாங்க போலாம். வாங்க. மல்லி, எனக்கும் அந்த காய் ஒண்ணு கூட. நீங்க மனசார இதை நம்புறீங்களா? நம்புறேன்.
என் மனசுல இருக்கிற பெரிய குழப்பத்தை யாரையும் காயப்படுத்தாம சரி பண்ணணும். அதுக்கு இந்த காய் தான் எனக்கு உதவியா இருக்கும்னு நம்புறேன். சந்தேகத்தோட நிழல் கூட விழாம நம்பிக்கையோட சோதிச்சு பாருங்க. சரியான பதில் கிடைக்கும். மனுஷங்க போய் சொல்லலாம், இயற்கை போய் சொல்லாத. இந்தாங்க.